வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பல்வேறு பெருமைகளை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்திலே நடத்துவதற்காக நியூஸ் தமிழ் தேர்தல் பயணக்குழு இங்கே வந்திருக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன என்று நான் சுருக்கமாக முதலில் குறிப்பிட விரும்புகின்றேன். வழக்கமா பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் இல்ல, பல மாவட்டங்களை சொல்லுவாங்க. அந்த அரசியல் கட்சி அவங்க கட்சி மேடைகள்ல இதுக்காக நாங்க எவ்வளவு செஞ்சோம் தெரியுமா, எதிர்கட்சிக்கு இதுக்கெல்லாம் எது இருக்கா, அந்த கட்சிக்கு இவ்வளவு எது இருக்கா, ஒரே மேடையில என்னுடன் விவாதிக்க தயாரா அப்படின்லாம் சவால் விடுவாங்க. அது மாதிரியாக சவால் விடக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பை நியூஸ் தமிழ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த மாவட்டத்திற்கு அதிகமாக நன்மை செய்தது யார், யார் ஆட்சிக்கு வர வேண்டும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 தொகுதிகளிலும் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு மேடையாகத்தான் இந்த மேடையை நாங்கள் போட்டிருக்கின்றோம். காரணம், ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கக்கூடிய ஊடகத்திற்கு சில கடமைகள் இருக்கிறது. அதாவது அனைவரும் வாக்களிக்க வேண்டும், 100% வாக்களிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கடமையாக இருந்தாலும், பொதுமக்கள் வாக்களிப்பதற்கு முன்பு நாம் யாருக்கு வாக்களிக்க போகிறோம், எதற்காக வாக்களிக்க போகிறோம் என்பதை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இந்த விவாத மேடை இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைய பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பல மாவட்டங்களில் பார்த்திருப்பீர்கள். அதே போல சீரும் சிறப்புமாக திருவண்ணாமலை மாவட்டத்திலும் நடத்தி முடிக்க இங்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்களும், அதே போல இங்கே பார்வையாளர்களாக வந்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நம்முடைய அண்ணன் கிரி அவர்கள் வந்திருக்கின்றார். அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே போல அதிமுகவிலிருந்து வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் அண்ணன் பாபு முருகவேல் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய வந்தவாசி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு கணேஷ் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரையும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திருவண்ணாமலை தொகுதியினுடைய வேட்பாளர் திரு அருள் ஆறுமுகம் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரையும் வருக வருக என்று வரவேற்று நன்றி 4 விருந்தினர்களையும் அன்புடன் வரவேற்று நாம் நிகழ்ச்சியை தொடங்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் இன்னைக்கு களைகட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பமே ரொம்ப உற்சாகமா இருக்கு. உங்களுடைய உற்சாகம் வரவேற்கப்படுகிறது. ஆனால் எந்த இடத்திலும் உற்சாகம் மிகுதியிலே கீழே இருந்து பேசுவதோ கூச்சலிடுவதோ அது போன்ற எதுவும் வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம்.